ஹே everyone, it's me, Lord DRX. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் நியூஸ் சேனலில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் கண்ணில் பட்டுச்சு. நம்ம சிஎம்மோட தாய்மாமன் சீர் இருக்குல்ல, அந்த சீரோட அந்த டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் சொல்லி ஒரு 11 பேர் இருந்தாங்க. அந்த 11 பேரில் ஒருத்தர் மட்டும் ஒரு பைசாக்கு கொடுத்துக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஜாயல் காஸ் தான். ஜாயல் காஸ் எப்படி அந்த ஒரு பைசா தங்கத்தை கொடுக்க முடியும்? அந்த ஒரு கேள்வி எல்லா மக்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் எனக்கு வேற ஒரு கேள்வி இருந்தது. இவர் ஒரு பைசா கொடுக்குறாரு, ஓகே, இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்? புரியா, இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்? இவர் என்னென்னலாம் பண்ணார்? இவரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லிடுறான். நான் ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்சோட எப்படி சொல்ல ஒரு அவுட்புட்டாகவும் உங்களுக்கு நான் தெரிய வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இந்த ஜால்காஸ் ஃபஸ்ட் ஜால்காஸ் வந்து பார்த்தா இன்னைக்கு நேற்று ஆரம்பித்த ஒரு ஜுவல்லரி ஷாப் கிடையாது. நல்ல மைண்டத்துக்கு இன்றைக்கி கிடையாது. 1956 பர்கீஸ் அவர் இந்த ஜுவல்லரி ஷாப்பை ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா திருச்சூரில், பெருசாலாம் இல்லை, 225 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோல்டு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறார். சொல்லப்போனால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கொடை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இது வந்து சில ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கொடை பிஸ்னஸ், இந்த கொடை பிஸ்னஸ்லேருந்து இதுக்கு வந்துக்கிறாரு. சொல்லப்போனால் அப்போ வந்து நகையோட ரேட்டு கம்மி, ஆனால் அந்த காசு அப்போ இருக்கிற மக்களுக்கு அதிகம். ஓரளவுக்கு சேல்ஸ் போயிட்டு இருந்துரு. போனால் நம்ம ஜோசப் வர்கீஸுக்கு மொத்தம் 4 பசங்க. அந்த 4 பசங்க ஒரு பையன் பேர் தான் ஜாய் அலுகாஸ். அவர் பேர் ஜாய். அந்த ஜாய் வந்து பார்த்தா 15 வயசுலேயே அவர் வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்க்குள்ளே வந்து சேல்ஸ்மேனாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு வந்து பார்த்து சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட், நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அவர் வந்து இன்வால்மெண்ட்டாக அவர் ஸ்டடீஸ் அவர் அந்தளவுக்கு பண்ணல, எஜுகேஷன் அவருக்கு கம்மி தான். பட் அவர் பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் நாலேஜ் இருக்கிறதுனால அவர் வந்து 15 வயசுலேயே உள்ளே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தார். லேட்டரெல்லாம் வந்து 1986 ஒரு பிளான் பண்ணுறாரு, நம்ம துபாய்க்கு போகணும்னு சொல்லி. அவர் துபாய்க்கு ஏன் போகிறாருன்னா, அவர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா துபாயில் தான் கோல்டோட மார்க்கெட் பீக்கில் இருக்குது. நம்ம காம்பவுண்டர் மார்க்கெட்டும் அதுதான். சரி, அங்கே எப்படி வந்து கோல்டை வந்து கம்மியாகவோ தரமாகவோ எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க சொல்லி கற்றுக்கிறதுக்காக தான் மைண்ட் ரீசன் துபாய்க்கு போகிறாரு. துபாய் 1986 போகிறாரு. அங்கே போய் 1 இயர் அனலைஸ் ஃபுல்லாக பண்ணுறாரு. அனலைஸ் பண்ண பிறகு 1987 அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அப்துல்லோட ஹெல்ப் மூலியம், அப்துல் இடத்துல அங்கே வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்தா செம்ம எப்படி சேல்ஸ் வந்து பயங்கரமாக மூவ் ஆகுச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குதுங்க. ஏன்னா துபாயில் மோஸ்ட்டாக மலையாளிஸ்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், மலையாளம் பீப்புள்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு வாங்குவாங்க. எங்கே கோல்டு அதிகமாக வாங்குறோம் அங்கே பிஸ்னஸ் பண்ணார கட்டாரம். நம்ம நேட்டிவ் பீப்புள்ஸ் அங்கே இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நம்மக்கிட்ட எல்லோரும் வந்து வாங்குவாங்க சொல்லி ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியார் சொல்லப்போனால். 1987 ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அப்புறம் 88 இன்னொரு பிரான்ச். அப்புறம் 1990 கல்ஃப் வார் நடக்குதுங்க. இந்த கல்ஃப் வாரில் அவரோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுனில் அவர் க்ளோஸே பண்ணிட்டார் ஜாயல்காஸ். ஏன்னா அந்த வார் நடக்கும்போது நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ணால் சரிப்படுறோம் சொல்லி திரும்பி பேக் டு இந்தியாக்கே வராது, கேரளாக்கே போகிறோம். அங்கேயும் பிஸ்னஸ் கொஞ்சமாக இதாகுது. இது டவுன் ஃபால் நினச்சிங்க, அங்கே கிடையாது. அதே 1991 வார் முடிஞ்ச திரும்பி போய் இன்னும் 2 ஷோரூம் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பண்ண மக்கள் வந்து, அதாவது 5 ஷோரூம் வச்சுருந்தாங்க. அது என்ன ஒரு பியூட்டினா, அந்த 5 ஷோரூம்லையும் அவர் 5 கிலோ கோல்டை ஸ்டாக்கில் எப்பயுமே வச்சுருப்பார், ட்ரை ஆகாமல் வச்சுக்கிட்டே இருந்தார். எவ்வளோ சூப்பரான விஷயம். வாட்டர் பிளானிங் ஒரு வித்தியாசமான ஸ்கீம் கொண்டு வர, இந்த கப்பிள் ஸ்கீம் சொல்லி. இந்த கப்பிள் ஸ்கீம் எப்படின்னா, அந்த கூப்பன் கொடுத்து அந்த கூப்பன் மூலியமாகவே அந்த ஆஃபர்ஸ்லேருந்து எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நகை வாங்குறவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அது அமைஞ்சிரு. ஸோ அந்த கூப்பன் ஐடியா வெரி ஒர்க் அவுட் வெல்டாக சொல்ல முடியும். 99 2000 வர அவங்க ஃபேமிலி அதை 4 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஸ்ப்ளிட் ஆகி நீ இந்த பிரான்ச்சை பார்த்துக்கோ, நான் இந்த பிரான்ச்சை பார்த்தேன்னு சொல்லி யூஏ ஒரு கண்ட்ரியில் அவங்க ஸ்ப்ளிட் ஆகி போகிறாங்க. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஃபேமிலியாக முடிவு பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் தான் இது. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலியாக குரோ ஆகுறாங்க. அவங்களோட பிராண்டை உலகம் முழுக்க தெரிவிக்க பார்க்குறாங்க. 2000 மோர் கண்ட்ரிஸ் மோர் பிரான்ச் சொல்லி கொண்டு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது அப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா,
கண்ட்ரோலை வந்து பார்த்தா ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறாங்க ஜுவல்காஸை. அப்புறம் அவங்க இந்தியாவுக்குள்ளே இன்னும் இந்தியாவில் ப்ரைவேட் லிமிட்டடாக அவங்க நேம் சேஞ்ச் ஆகுது. அந்த ஜுவல்காஸ் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லி மாறுது. அது மட்டும் இல்லாமல் லேட்ரலி இல்லை கேரளாவில் அங்கமலையாக சொல்லி ஒரு இடத்துல ஃபேமிலி சென்டர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலி சென்டர் எப்படின்னா, அந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண வராங்களா அங்கேயே வந்து பார்த்தா மேரேஜ்க்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வராங்க. அது ரொம்ப குட் ரீச்சாக இருந்தது. 2004 கேட்டுக்கோங்க, 2004 தான் இந்த ஜுவல்காஸ் தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகுது. அதாவது ஜுவல்காஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. 2004 கோயம்புத்தூரில் ஜுவல்காஸ் ஃபஸ்ட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. தட்ஸ் அ ஃபஸ்ட் திங். அப்போ தான் தமிழ்நாட்டில் அந்த பேர் ஒழிச்சிட்டு இருந்த பேர் அந்த இடத்துல வந்துரு. இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல ஜுவல்காஸ், அது 2004 நமக்கு இங்கே வந்துரு. 2006 ஹைதராபாத்தில் 10 ஷோரூமுங்க. 10 ஷோரூமு 2006. 2007 மொத்தம் 15 ஷோரூம் எங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணாங்க. 2008 15,430 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிக்கஸ்ட் ஷோரூம் ஜுவல்காஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2009 இந்த 20 ஷோரூமோட ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ வந்துச்சு தெரியுமாங்க? 1000 கோடி. அந்த டைம் தட்ஸ் எ ஹியூஜ் ஒன், பட் தே மேக் இட். 2010 கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு ஒரு ஷோரூம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே ஹிட். ப்ரைவேட் லிமிட்டட் வந்து லிமிட்டடாக மாற்றினாங்க. ஜுவல்காஸ் லிமிடெட் வேர்ல்டு ஓவர் ஃபேமஸ். இப்போ பார்த்தீங்களா, இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தாட் இன்னோவேட்டிவ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு. கோல்டு பிஸ்னஸில் இந்த மாதிரிலாம் சொல்லப்போனால் இவராக ஃபஸ்ட் டைம் வந்து செலிப்ரிட்டி கொண்டு வந்து நகை விளம்பரத்துக்கு நடிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாமே இந்த ஜுவல்காஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மேன் ஆஃப் பிஸ்னஸ் மாதிரி நான் சொல்ல முடியும். 84 இங்கேருந்து துபாய்க்கு போனார். பாருங்கள், அவரை புரிஞ்சுட்டாரு யார் தங்கம் வாங்குறா, எங்கே வாங்குறாங்க, எந்த மக்கள் வாங்குறா, அந்த இடத்துல கடையை போட்டு அங்கே பிஸ்னஸ் நடத்தினார். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஏரியா டாப்பில் இருக்கிற மாதிரி எல்லாரும் நாக்கிலே அவர் இருக்கார். ஜுவல்காஸ் எங்கே திரும்பினாலும் அந்த தான் ஃப்ரீ ப்ரொமோஷன். இந்த மாதிரி கோல்டு விளம்பரத்துக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி பிஸ்னஸுக்கே ஃப்ரீ ப்ரொமோஷன் இல்லைங்க, ப்ரொமோஷன் தேவைப்படுது. இப்போ பாருங்கள், இது இப்படி எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் பாருங்கள். இப்போ கல்யாண நேரத்தில் ஜுவல்காஸ் எல்லாத்துக்குமே, காது குத்து ஜுவல்காஸ், கிஃப்ட்டுக்கு ஜுவல்காஸ், எல்லாத்துக்குமே இப்போ அந்த பேராக வரும். இப்போ இதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிஆர்டி, டைட்டனு, இன்னும் 2-3 ஜுவல்லரி ஷாப்போட தாக்கம் குறைஞ்சிருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இட்ஸ் அ குட் மூவ். இப்போ வாங்க, அவர் சொன்னல உங்கள் எல்லாரோட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். எப்படி ஒரு பைசாவுக்கு கொடுக்க முடியும்? ப்ராக்டிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள். பட் அவரோட இது மூலயமா அவர் கொடுக்குறாரு. அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதில் கவர்மெண்ட் வந்து ₹1 கிடைச்சி ₹1 கொடுக்குறாரு. மற்றபடி மற்ற அமௌண்ட் எல்லாமே அவருது. இது எப்படி நீங்கள் யோசிச்சா ஏன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இவர் எப்படி இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணிதான் ஆகும். ப்ரொமோஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கணும். அந்த ப்ரொமோஷனை பண்ணாலும் அது மக்கள்கிட்ட போய் சேருமா தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு தலை சிறந்த சிஎம்மோட அந்த டேர்மில் அந்த ஸ்கீமில் இவரோட பேர் தெரிய வந்ததுன்னா இவர் தான் கொடுக்குறாரு, அப்போ தரமாக கொடுப்பாரு சொல்லி ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரா. இப்போ இதனால் அவருக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைக்கும் தெரியுமா? ஒரு பைசாவுக்கு கொடுக்குற சொல்ல ₹1 கொடுக்குற சொல்லிடுறாரு. அந்த ₹1 இப்போ எல்லாரும் வாங்குவாங்கள்ல, அதை வாங்குறத யோசிச்சு பாருங்கள். வாங்குறத நீங்கள் தனிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க. இது இருக்கா சொல்லுங்கள், நீங்கள் வாங்க மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நானே ஜுவல்காஸ்லாம் போய் வாங்குவேன். திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் சைக்காலஜி ப்ரொமோஷன். இதே மாதிரி வேறாச்சும் வீடியோ வேறாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. இப்படிக்கு உங்களை வைப்பது உங்களின் நான் லார்ட் DRX. பாய்.